அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் வந்து 10 கொஸ்டினாக டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஸ் கட்டுவர்? ஆன்சர் தோரணம். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். கொஸ்டின் 2, பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் பொங்கல் அன்று. பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. கொஸ்டின் 3, போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் போகி கூட்டல் பண்டிகை. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை. அடுத்ததா கொஸ்டின் 4, லோரி என்று கொண்டாடப்படும் திருவிழா. ஆன்சர் பொங்கல். லோரி என்று கொண்டாடப்படும் திருவிழா பொங்கல். நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி தான் பஞ்சாபில் வந்து லோரி பண்டிகை வந்து கொண்டாடுறாங்க. கொஸ்டின் 5, ஏறு தழுவுதல் என்ற விளையாட்டின் மற்றொரு பெயர். ஆன்சர் மாடு பிடித்தல். ஏறு தழுவுதல் என்ற விளையாட்டின் மற்றொரு பெயர் வந்து மாடு பிடித்தல். 6வது கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் மாதங்களை தெரிஞ்சுப்போம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. நண்பர்கள் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில வருடப்பிறப்பு கரெக்டாக சொல்றாங்க. தமிழ் வருடப்பிறப்பு வந்து கொஞ்சம் பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து தமிழ் வருடப்பிறப்பு நம்ம தெளிவாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் 6, திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குவது. ஆன்சர் தை முதல் நாள். திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குவது தை முதல் நாள். கொஸ்டின் 7, மார்கழி மாதத்தின் இறுதி நாள். ஆன்சர் போகி திருநாள். மார்கழி மாதத்தின் இறுதி நாள் வந்து போகி திருநாள். கொஸ்டின் 8, விருந்தினரின் முகம் எப்போது வாடும். ஆன்சர் நம் முகம் மாறினால். விருந்தினரின் முகம் எப்போது வாடும். நம் முகம் வாடினால் அவர்கள் முகமும் வாடும். கொஸ்டின் 9, நிலையான செல்வம். ஆன்சர் ஊக்கம். நிலையான செல்வம் ஊக்கம். கொஸ்டின் 10, உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் உள்ளுவதெல்லாம். உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம். பாடப்பகுதிக்குள்ள இருக்க முக்கியமான குறிப்புகளை பார்த்துடலாம். 6ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் பருவம் 2ல பக்கம் 30. போகி திருநாள் அந்த டாபிக் கீழே நல்லா கவனிச்சு பாருங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும். இந்த வாக்கியம் வந்து எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நன்னூல்ல வருது. அடுத்ததான் சின்னதாக கட்டா இருக்கு பாருங்க, தெரிந்து கொள்வோம். வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் இக்காலத்து போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்படுகிறது. அடுத்ததா இந்த கட்டத்தை பாருங்க. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு என கொண்டாடப்படுகிறது. தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்ததா இந்த கட்டத்தை பாருங்க. திருவள்ளுவர் வந்து பொது ஆண்டுக்கு முன் 31 பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டா 2018 வச்சீங்கன்னா அதை விட 31 கூட்டிங்க அப்படின்னா 2049. அடுத்ததா இந்த பாக்ஸ் பாருங்க. அறுவடை திருநாள் வந்து ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் வந்து லோரி என்று கொண்டாடப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் வந்து உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது. கொஸ்டின் 1, நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர். ஆன்சர் திருவள்ளுவர். நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர் திருவள்ளுவர். கொஸ்டின் 2,
நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 42. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. கொஸ்டின் 3. எழுதினான் என்பது. ஆன்சர் வினை பகுப்பதம். எழுதினான் என்பது வினை பகுப்பதம். கொஸ்டின் 4. பெயர் பகுப்பதம் டேஸ் வகைப்படும். ஆன்சர் 6. பெயர் பகுப்பதம் 6 வகைப்படும். கொஸ்டின் 5. காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு. ஆன்சர் இடைநிலை. காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு இடைநிலை. கொஸ்டின் 6. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் சொற்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 2. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் சொற்களின் எண்ணிக்கை 2. அவை நோ, து. கொஸ்டின் 7. பசு என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஆ. பசு என்னும் பொருள் தரும் சொல் ஆ. கொடி என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஈ. கொடு என்னும் பொருள் தரும் சொல் ஈ. ஈனா ஈகை. கொஸ்டின் 9. இறைச்சி என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஊ. ஊ அப்படின்னா இறைச்சி என்பது பொருள். அம்பு என்னும் பொருள் தரும் சொல். அம்பு என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஏ. அம்பு என்னும் பொருள் தரும் சொல் ஏ. கொஸ்டின் 11. நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர். ஆன்சர் பவணந்தி முனிவர். நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். 12. பகுப்பத உறுப்புகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 6. பகுப்பத உறுப்புகளின் எண்ணிக்கை 6. கொஸ்டின் 13. பகாப்பதத்தின் வகை. ஆன்சர் 4. பகாப்பதத்தின் வகைகள் 4. கொஸ்டின் 14. வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. கொஸ்டின் 15. பார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பார்ப்பெனில். பார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது வார்ப்பெனில். கொஸ்டின் 16. ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதையை எழுதியவர். ஆன்சர் தேனரசன். ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதையினை எழுதியவர் தேனரசன். ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள். ஆன்சர் குதிரை. பரி என்பதன் பொருள் குதிரை. கொஸ்டின் 18. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வன்மை கூட்டல் கீரை. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை. கொஸ்டின் 19. கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் கட்டி அடித்தல். கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல். காளமேக புலவரின் இயற்பெயர். ஆன்சர் பரதன். காளமேக புலவரின் இயற்பெயர் பரதன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.